வெல்கம் டு உமாஸ் கிச்சன். வணக்கம். வெல்கம் டு உமாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்காகவும் என்னுடைய ப்ரேயர் என்றைக்குமே இருக்கும். இப்போ என்னப்பா இன்றைக்கி என்ன நைட்டு எவ்வளோ மணிக்கு பாருங்களேன், மணி 10 ஆச்சு. இன்றைக்கி இங்கே சமந்தி பிறந்தநாள் வருது. நாளைக்கு நைட் 12 மணிக்கு எல்லாம் அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க ஒரு ஹோட்டலில். அதனால் இப்போ ரெடியாக இருங்க போகலான்னு சொன்னாங்க. அதனால் அந்த பார்ட்டிக்காக இப்போ நாங்கள் எல்லாம் கிளம்பிட்டுருக்குறோங்க. அந்த பார்ட்டியில் போய் நான் என்ன சாப்பிட்டேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். நாங்கள் அப்படி இப்படின்னு பிறப்பிட்டு கிளம்புறக்கே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எத்தனை லேட்டுக்கு அப்புறம் இந்த மாதிரி வெளியில் போகணுமான்னு நான் புலம்பிகிட்டே தான் கிளம்பி போனேன். எங்கே போகிறாங்கன்னு தெரியாமலே உட்காந்துட்டு கிளம்பி போயிட்டுருந்தேன். ஆனால் போக போக 1 ஹவர் ஆயிடுச்சுங்க. ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு. இந்நேரத்தில் இவ்வளோ டிராஃபிக்கான்னு எனக்கு ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு. அப்புறம்தான் தெரிஞ்சிச்சு நம்ம பாம்பே தாண்டி அந்த டானா ரூட்டில் போயிட்டு இருந்துச்சு. டானாவில் ஏதோ ஒரு டாபா இருக்குதுங்களாம்மா. அந்த இது வந்து பாம்பே நாசிக் ஹைவே ரோட்டில் வந்து பாம்பே டாபான்னு ஒரு டாபா இருக்குதான். அங்கே தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. நான் என்ன நினச்சேன் தெரியுங்களா, இப்போ நம்ம ரோட்டில் நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குது, நம்ம போய் சாப்பிட்டுட்டு வருவோம் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா இந்த டாபாவில் சாப்பிட்றதுக்குனே நிறைய வராங்க. நான் என்ன நினச்சேன்னா, டாபானா நம்ம வெளியூர் போகும்போது நின்று சாப்பிட்டு போவோம்ல, அந்த மாதிரி நினச்சேன். ஆனால் இது வேறு மாதிரி இருக்குது. இங்கே சாப்பிட்றதுக்குனே எல்லோரும் வீட்டிலேருந்து கிளம்பி வராங்க. நான் நினச்சேன் இந்த சனி ஞாயிறு வெள்ளி சனி ஞாயிறெல்லாம் இங்கே பயங்கர கூட்டமாக இருக்குங்களாம்மா, வந்தால் ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. இப்போ நாங்கள் வந்தப்பவே அவ்வளோ ஜேன்னு கல்யாண வீடு மாதிரி இருந்துச்சு. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. இது எனக்கு ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நடுஜாமத்தில் வந்து இப்படி வெளியில் டாபாவில் சாப்பிட்றது. ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா இருந்துச்சு. இங்கே பெரிய பெரிய ட்ரக்கு அப்படி இப்படின்னெல்லாம் வந்துட்டு போகுது. நான் நினச்சேன் என்னடா நடு ரோட்டில் இப்போ இவ்வளோ பெருசு எப்படி இருக்குது அப்படின்னு. ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் நம்ம எப்படி ஆரவாரமாக சந்தோஷமாக பேசி சிரிச்சிட்ருக்குறோம், அந்த மாதிரி ஒரு உணர்வை தான் எனக்கு ஏற்படுத்துச்சு. காரணம் ஃபேமிலியோடு வர்றாங்க, வந்துட்டு இங்கே ஜாலியாக ஒரு குறைஞ்சது 2லேருந்து 3 மணி நேரம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அது எனக்கு என்ன ஒரு பயமாக இருந்துச்சு, இது ஊர் விட்டு தள்ளி ஹைவே ரோட்டில் இருக்கு இல்லையா, அது ஒன்று தான் மனசுக்குள்ளே கொஞ்சம் பயமாக இருந்துச்சுங்க. தான் 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். இதுதான் எனக்கு கொஞ்சம் மனசுக்குள்ளே புலம்பிகிட்டே இருந்தேங்க. இப்போ நம்ம இங்கே வந்து சாப்பிட்றக்கும் நம்ம அங்கே சிட்டிக்குள்ளே சாப்பிட்றக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ நம்ம இங்கே ஃபேமிலியோடு இவ்வளோ தூரமாக நம்ம வீட்டை விட்டு ரொம்ப தூரம் வந்து இப்படி ஒதுக்குப்புறமான ஹைவே ரோட்டில் சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணலாம், ஜாலியாக இருக்கும். நம்ம இஷ்டம் போல் பேசி சிரித்து செய்யலாம். ஆனால் இது வந்து நம்ம சிட்டிக்குள்ளே அப்படி ஹோட்டலில் இவ்வளோ சத்தமாக பேசி சிரித்து செய்ய முடியாது. அது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் நம்ம சிட்டிக்குள்ளே ஹோட்டலில் சாப்பிட்றதா இருந்தால் ரொம்ப பைசா செலவாகும். அதில் விட கொஞ்சம் கம்மியாக தான் இங்கே ஆச்சுங்க. எங்கள் பொண்ணு வந்து சாட்டர்டே வந்து சனிக்கிழமை சாப்பிடாது நான்வெஜ்ஜு. அதனால் நாங்கள் சாப்பிட்றதுக்கு நான்வெஜ்ஜும் வாங்கினோம், அந்த பொண்ணுக்காக வெஜிடேரியனும் வாங்கினோம். வெஜிடேரியனும் நல்லா தான் இருந்துச்சு, நான்வெஜ்ஜும் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அந்த கவாப்பு வாங்கினம்போது அது கொஞ்சம் கெட்டியாக, அதாவது ஹார்டாக இருந்துச்சு கடிக்கிறதுக்கு. அது ஒன்றும் கொஞ்சம் நல்லா இல்லை. இப்போது ஒவ்வொரு இடத்துக்கும் இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல பக்கத்தில் எங்கே ஹைவேயில் டாபா இருக்குதுன்னு நல்லா தேடி பாருங்கள். அதில் நல்ல டாபாவாக இருந்தால் நீங்கள் ஒரு தடவை போய் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வர்றதுக்கு ஓகே. எனக்கு வந்து இப்போ நாங்கள் இந்த டாபா தான் நல்லா இருக்குதுன்னு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா கேள்விப்பட்டோம். அதனால் நாங்கள் இங்கே வந்தோம். ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. ஒரு தடவை எப்போவாவது ஒரு தடவை நம்ம பெரிய குடும்பத்தோடு வந்து ஒரு தடவை என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கு நல்லது தான். நம்மளுடைய பட்ஜெட்டுக்கும் பெரிய குடும்பங்கும்போது அது ஒத்து வருது, இல்லைன்னு இல்லை. சும்மாவும் சொல்லக்கூடாது. சாப்பாடெல்லாம் அதுங்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. என்ன எனக்கு ஒரே ஒரு வருத்தம், மனசுக்குள்ளே ஒரு புலம்பல்னால், என்னுடைய ஏஜாகவும் இருக்கலாம் இந்த நினப்புக்கு.
அதாவது நம்ம சிட்டியை விட்டு தூரமாக தள்ளி சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் லேட் நைட்டில் வந்து இங்கே சாப்பிட்டு போகிறது கொஞ்சம் மனசுக்குள்ளே திருப்தி இல்லை. ஏன்னா லேட் நைட்டு நம்ம ஃபேமிலி எல்லாம் இருக்கோம். அது ஒன்று தான் நம்ம பயமே ஒழிய பாக்கி எதுவும் சொல்ல விரும்பலை. நல்லா இருந்துச்சு. அது அவங்கவுங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து என்னுடைய மனசில் இப்படி எண்ணங்கள் வந்துச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை பை, டேக் கேர்.